அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலேருந்து பேசுகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, வீட்டில் நம்ம சாமி கும்பிட்றதுக்குள்ளே இந்த மாவிளக்கு தோரணம் கட்டுவோம், வேப்பிலை வைப்போம். அதையும் நம்ம வீட்டில் இறைவனுக்கு என்னென்ன எப்படி அர்ச்சனை செய்யணும் என்பதை தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இது எங்களுடைய முன்னோர்களுடைய பாரம்பரிய முறை. அதை தான் நான் சொல்கிறேன். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இப்போ மா இலையை ஒடித்து வரும்போது அதிலிருந்து வரும் பால் போன்ற திரவம் காற்றில் கலந்து நோய் தொற்றுகளை தடுக்கிறது. இதே போல் வேப்பிலையும் பொருந்தும். அதனால்தான் திருவிழா சமயங்களில் ஆங்காங்கே வேப்பிலையும் மா இலை தோரணம் கட்டுகிறார்கள். வீட்டின் விசேஷ காலங்களில் இவற்றை நாம் பயன்படுத்துகிறோம். கருத்தில் கொள்ளுங்க. அதை விடுத்து பிளாஸ்டிக் மாலை மற்றும் தோரணங்களை வாங்கி மாட்டி வைப்பதால் எந்த பயனும் இல்லை. தோரணங்கள் வெறும் அழகுக்காக கட்டப்படுவதல்ல, அதில் தெய்வீக சக்தியும் நுணுக்கமான ரகசியங்களும் ஒளிந்து கொண்டிருக்கின்றன. ஒரு விஷயத்தை நம்பிக்கையோடு முழு பக்தியோடு நம்ம செய்யும்போது தான் அதன் பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும். சுவாமி படங்களுக்கு மஞ்சள் அல்லது சந்தனம் குங்குமம் விட்டு வழிபடுவது தான் சிறந்த முறையாகும். வீட்டில் உள்ள சாமி படங்களுக்கு ஸ்டிக்கர் பொட்டு வைப்பது, பிளாஸ்டிக் மாலை சாற்றுவது போன்றவை தவிர்க்கப்பட வேண்டும். நாம் கடவுளுக்கு படைக்கும் போது, அதாவது கடவுளுக்கு பூஜை செய்யும் போது சிறு பூவானாலும் அது இயற்கையான முறையில் பூத்ததாக இருக்க வேண்டும். செயற்கை பூக்களை கடவுளுக்கு பயன்படுத்தக்கூடாது. இது மிகப்பெரிய பாவ செயலாகும். மேலும் ஒரு சிலர் சாமி படத்துக்கு கவரிங் நகைகளும் இந்த பணிக மாலைகளும் போட்டு அலங்கரித்து பார்ப்பார்கள். இவ்வாறு செய்வது தவறாகும். தெய்வங்களுக்கு ஒருபோதும் கவரிங் நகைகளை பயன்படுத்தக்கூடாது. கருத்தில் கொள்ளுங்க. அலங்காரம் ஆடம்பரம் எதுவுமின்றி ஒரே ஒரு சிறிய மலரானாலும் பக்தியோடு மணராத அதை இறைவனுக்கு சாற்றி வழிபட்டாலே போதும். நமது உண்மையான பக்திக்கு கடவுள் எப்போதுமே அருள் கொடுப்பார். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். இந்த பதிவு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குதுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எப்படின்னா எங்கள் முன்னோர்களுடைய கருத்து. நீங்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கிறீங்களோ அது உங்களுக்கு சிறப்பு. நன்றி, வணக்கம்.